14,000 குழந்தைகள் உணவின்றி உயிருக்காக போராடுகிறார்கள். 14,000 பச்சிளம் குழந்தைகள் பரிதவிக்கின்றனர். யுத்தம், பஞ்சம், நோய் இவற்றையும் தாண்டி ஒரு மனிதநேயமற்ற செயல் காசாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு உணவேற்றி செல்லும் வாகனங்கள் முடக்கப்பட்டுள்ளன. விளைவு, மரண விளிம்பில் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள். தற்போதைய தகவலின்படி 326 பேர் போதிய உணவு, உதவி, மருந்துகள் இல்லாமையால் இறந்துள்ளனர். இந்த எண்ணிக்கை ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அதிகரிக்கிறது. இன்னும் 48 மணி நேரத்தில் இந்த எண்ணிக்கை 14,000 குழந்தைகளின் பலியாக மாறும் அபாயம் எழுந்துள்ளது. இஸ்ரேலின் தடுப்பு நடவடிக்கைகள் மனிதாபிமான உதவிகளை முடக்கிவிட்டது. கடைகளில் உணவுப் பொருட்கள் இல்லை. பிறந்த குழந்தைகளுக்கு பால் இல்லாமல் தாய்மார்கள் தவிக்கின்றனர். இது ஒரு அவசர நிலை என்பதை கிறிஸ்தவர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ அமைப்பான எம்ப்ரேஸ் தி மிடில் ஈஸ்ட் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களை காசாவுக்காக ஜெபத்திலும் உபவாசத்திலும் ஒன்றிணைய அழைக்கிறது. ஏசாயா 58 அதிகாரம் 7 சொல்லப்பட்டது போல, பசித்தவனுக்கு நமது உணவை பகிர்ந்து கொடுப்போம். காசாவின் குழந்தைகளுக்கு உரித்த நேரத்தில் உணவுப் பொருட்கள் சென்றடைய நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம்.